வாங்க எல்லாம் வடை சாப்பிட்லாம். இதுதான் வடை சுட போகிறேன். வடைக்கு மாவு நாங்கள் உளுந்து ஒரு படிக்கு இந்த காலரைக்காய் படி சுண்டாலும் ஒரு சுண்டுனா ஒரு கையை விட கொஞ்சம் கூட போட்டுக்குவோம், அவ்வளோதான். சில பேர் வெறும் உளுந்தே போட்டு சுடுவாங்க. சில பேர் உளுந்தை மட்டும் ஊற வச்சுட்டு பச்சரிசி மாவு ஒரு 4 ஸ்பூனை போட்டுக்கிட்டு அப்படியும் செய்வாங்க. இது நாங்கள் இப்படி தான் செய்வோம். இது அரைப்படிக்கு சும்மா கொஞ்சோண்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு தான் புழுங்கல் அரிசி போட்டுட்டேன். இது அடுத்து இது வெங்காயம், இதோடு கொட்டிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பறிச்சிட்டு வரேன். கருவேப்பிலை பறிச்சிட்டு வந்துட்டேன். இதே போட்டுட்டு அப்படியே பண்ணிச்சிக்க வேண்டியது தான். பிணைஞ்சிட்டு சூப்பராக வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடையிலனா இப்போல்லாம் ஒரு 7 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு வடை, உளுந்து வடை. உப்பு மாவு அரைக்கும் போது உப்பு போட்டுக்கிட்டோம் மறந்துடாமல். ஏன்னா உப்பு இல்லாமல் போட்டுட்டு சுட்டே முடித்த பிறகு தான் சிலருக்கு ஞாபகமே வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் சுட்டு முடித்த பிறகு உப்பு இல்லைன்னா அதில் ஒன்றும் பண்ண முடியாது. உப்பை கரைச்சி தண்ணியை தெளிச்சிருக்கணும்னா அதை கவனமாக உப்பை போட்டு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். வடைக்கு ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் வடை. இப்போது எண்ணெயில் தட்டி போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்க்குறதுக்கு அது தெரியும் நமக்கு. இருந்தாலும் கொஞ்சோண்டு கிள்ளி போட்டு பார்த்துக்குங்க. இது சரியாக தான் இருக்குது. இந்த பதம் போட்ட உடனே உப்பி மேலே வந்துட்டுனா அது சரியான பதம். இப்போ தட்டி போட்டுடலாம். இப்போ சில பேர் இலையெல்லாம் வச்சுப்பாங்க, இலை வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. தட்டி போடுவோம். பெரிய முழு வெங்காயமே அப்படியே கிடக்குப்பா. இலையில் வச்சு தட்டுவாங்க. ஆனால் நாங்கள் இப்படி பண்ணிடலாம். இப்போலாம் அதுக்கு ஒரு இயந்திரமே வந்திருக்கு. வடை தட்டுறதுக்கும் ஒரு சின்ன படி மாதிரி இருக்குது. அது உள்ளே அள்ளி போட்டோம்னா அப்படியே அமுக்குனா பொட்டுன்னு விழுவுது. அது ஒன்று வந்திருக்கு. இன்னும் ஒரு பெரிய எண்ணெய் சட்டிக்குள்ளே போடுறது மாதிரி அது ஒன்று மிஷின் வந்துருக்கு. இதெல்லாம் கூட காமிக்கிறாங்க யூடியூப்பில். நம்ம வடைக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் சில பேர் வெங்காயமே இல்லாமலே வடையை சுட்டுறாங்க. அப்படியும் சுடுறாங்க. வெளிநாட்டிலாம் பெரும்பாலும் வெங்காயம் இல்லாமல் தான் அங்கே சின்ன வெங்காயம் அதிகம் கிடைக்காது. அதனால் அவங்க அப்படியே சுட்டுறது. அதுவும் நல்லாயிருக்கு. வேணா அந்த மிளகு கொஞ்சம் தின்னு போட்டுக்கலாம். இல்லை நம்ம சுடுற வடையை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எந்த விழாக்கள் எது இருந்தாலும். ஆனால் முதன்னு ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா அங்கே வடை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது உளுந்து இருக்கிறதுனால ஊசி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. கேசரி கூட மிச்சர் தான் வைப்பாங்க. அப்புறம் தான் விருந்துக்கு தான் வடை பண்ணுவாங்க. இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி இழுத்துட்டோம்னா நல்லா வரும். இல்லைன்னா வாழை இலை வச்சுக்கணும். இப்போ எல்லோரும் பெரும்பாலும் வீட்டில் அந்த வடைக்கெல்லாம் அந்த படி மாதிரி இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்படி தான் எவ்வளோ சுட்டாலும் இப்படி தான் சுட்டுடுவோம். இப்படியே ஊற்றிக்கிட்டு சக்குன்னு இப்படி ஒரு இப்படி ஒரு ஹோல்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே போட முடியாது. அப்படியே எல்லோரும் தான் வடை சுடுறாங்களே, இது என்ன காமிக்குதுன்னு நினைக்காதீங்க. இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உடனே சுட ஆரம்பிச்சிடுவீங்க வீட்டில். ஏன்னா எல்லாருமே அப்படி தானே, ஐயோ சுடுறாங்க நம்மளும் சுட்டுடுவோம் அப்படின்னு சுடுவாங்க. எல்லாருக்குமே வடை கிடைக்கும் இப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும்.
எப்படியே பெரட்டி போட்டுட்டோம்னா நிறைய பேர் வெள்ளை நிறமாக எடுத்துப்பாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் செவந்த நிறமாக தான் எதுவாக இருந்தாலும், முறுக்காக இருந்தாலும் சரி, வடையாக இருந்தாலும் கொஞ்சம் செவந்த நிறமாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் கூட வெந்துடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் செவக்க விட்டு தான் நாங்கள் எடுப்போம். அதில் எடுத்தால் பார்வையாக இருக்கும். அந்த கடையிலலாம் வைப்பாங்கள்ல, கடையில் பெரும்பாலும் அதுக்கு சோடாப்பும் போடுவாங்க. அது உப்புறத்துக்கு என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாமும் போட்டு விடுவாங்க. உளுந்தை எல்லா உளுந்தையும் சேர்த்து தான் வச்சு அரைப்பாங்க. பெரும்பாலும் அப்படி தான். இட்லி மாவு கூட அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அதையே வாங்கி தான் சாப்பிட்றாங்க நிறையா பேர். இந்த முடிஞ்சிட்டு எடுத்த பிறகு அப்புறம் பார்ப்போம். நல்லா செவந்து இருந்துச்சு. இதை அப்படியே வறண்டிடலாங்க. நீங்கள் வறண்டும் போது சிம்மிலே வச்சுக்கிட்டு அப்புறம் எடுங்க. இந்த மாதிரி பேப்பர் போடும்போது நியூஸ் பேப்பர் போட்ட வேண்டாம். அந்த எழுத்துக்களில் கார்பன் இருக்கிறதுனால இந்த சூட்டோடு நம்ம இந்த பலகாரங்களை எடுத்து வைக்கும்போது அந்த கார்பன் சேர்ந்து வந்துடும். அதனால் பெரும்பாலும் ஒயிட் ஷீட்டு வாங்கிங்க. இல்லைன்னா இந்த பலகாரம் போடுறதுக்குன்னு ஒரு ஷீட்டு இருக்கும். பலகாரம் அது உறிஞ்சித்தன்மை உடையது, அதில் போட்டுக்கோங்க. நான் இந்த ஒயிட் ஷீட்டு இருந்துச்சு, அதை போட்டுவிட்டேன். இதான் அதை பாருங்கள். இது எப்பாச்சும் நாங்கள் பண்ணும்போது செய்யும்போது அதை வீடியோவாக மேக் பண்ணிப்பேன். இப்போ வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அது நிறையா எடுக்கலாம். நமக்கு வீட்டை சுற்றியே நிறையா கொடுத்துருக்கான் ஆண்டவன். பிரபஞ்சத்திலே நிறையா காமிக்கிறாங்க. அப்பா சுடுது ரொம்ப. ஆமாடி. இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குது. நல்லா மெதுன்னு இருக்கும். அப்படியே இது கொஞ்சம் ஆரோட்டிடும். நல்லா சூடாக இருக்குது. ஆரோட்டு நல்லா மெதுன்னு இருக்கும். பெரும்பாலும் நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் பெஸ்ட்டான ஒன்று. இப்போ கடை வடையெல்லாம் எல்லா எண்ணெயும் சேர்த்து எல்லாம் போட்ட எண்ணெய்களில் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் சாப்பிடும்போது நல்லெண்ணெய்லையோ அல்லது சன்ஃப்ளவர்லேயோ இல்லை கல்லெண்ணெயிலோ பண்ணிக்கலாம். நாங்கள் பெரும்பாலும் நல்லெண்ணெயில் தாங்க பண்ணுவோம் எல்லா பலகாரங்களும். பொங்குறது மட்டும்தான் சன்ஃப்ளவர் எடுத்துப்போம். அந்த பாதுஷா அந்த மாதிரி இதில் ஐட்டங்கள்லாம் போடுறது மட்டும்தான். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் சாப்பிடுங்க, வடை எடுத்துக்குங்க. தேங்க்யூ.